சமையல் அறையிலிருந்து வந்த நெய் வாசனை ரேழி வரை வந்து மூக்கை துளைத்தது. அம்மா 2 நாட்களாக ஏதோ பலகாரங்கள் செய்து கொண்டு உட்கார்ந்திருப்பது உஷாவுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. எல்லோருக்கும் பித்தம் தலைக்கேறிவிட்டது என்று நினைத்துக்கொண்டு அவள் உள்ளே கால் கழுவச் சென்றாள். அம்மா ஏதோ பர்பியை கிளறி தாம்பாளத்தில் கொட்டி கொண்டிருந்தாள். உஷாவுக்கு சொல்லத் தெரியாத ஆத்திரம் ஏற்பட்டது. சமையலறை வாசலில் அவள் போய் நின்று கொண்டாள். அம்மா நெற்றியில் வியர்வை வழிய பர்பியை கீறி கொண்டிருந்தாள். உஷாவை கண்டதும், இதோ ஒரு நிமிஷம் இரு உஷா, காஃபி கலந்து எடுத்துட்டு வரேன் என்றாள். அதற்கு பதில் சொல்லாமல் உஷா அவளை கோபத்துடன் பார்த்தாள். என்னம்மா, பட்சணமெல்லாம் ஒரே அமக்கலப்படுகிறது. என்னை அனுப்பி வைப்பதில் உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? அம்மா விக்கித்து போய் அவளை பார்த்தாள். அடுத்த வினாடி கண்களிலிருந்து பொலபொலவென்று நீர் வடிந்தது. உஷா, உனக்கே இப்படி பேசுவது நன்றாயிருக்கா? உன்மேல எங்களுக்கு இருக்கும் பாசமும் அக்கறையும் உனக்கு தெரியலையா? உனக்காக கவலைப்பட்டு கொண்டுதானே இந்த ஏற்பாடெல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான ஏற்பாடு என்று உங்களுக்கு தெரியவில்லையா? ஏதோ முயன்று பார்ப்போம், விவரத்தை தெரிவிக்காமலே என்னை தள்ளிவிடலாம் என்று பார்க்கிறீர்களா? அப்படியெல்லாம் நாங்கள் செய்வோமா உஷா? அம்மா இன்னும் பெரிதாக அழ ஆரம்பித்தாள். அம்மாவுடன் பேசுவதில் ஒன்றும் லாபமில்லை என்று நினைத்தபடி உஷா அங்கிருந்த வராண்டாவுக்கு சென்று ஒரு பத்திரிகையை வைத்து கொண்டு உட்கார்ந்தாள். அம்மா காஃபியை கலந்து கொண்டு வந்து ஒரு தட்டில் 2 பர்பி வில்லைகளையும் வைத்து அவள் எதிரில் வைத்தாள். உஷா பர்பி தட்டை தள்ளி வைத்துவிட்டு காஃபியை மட்டும் குடித்தாள். அம்மா மூக்கை உறிஞ்சி கொண்டு உள்ளே செல்வது அவளுக்கு தெரிந்தது. காஃபி உள்ளே சென்றதும் ஏதோ தாகம் அடங்காத மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு சூன்யம் நெஞ்சை கவ்வுகிற மாதிரி, தான் தனித்து விடப்பட்டவள் மாதிரி. இவர்களுக்கு என்ன வந்துவிட்டது? அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வந்தது, ஏதோ நான் நடுத்தருவுக்கு வந்துவிட்ட மாதிரி அல்லவா பறக்கிறார்கள். அந்த சங்கர் வந்தால் என்ன செய்வது என்று அவளுக்கு புரியவே இல்லை. ஒரு முன்பின் தெரியாத ஆளிடம் எப்படி போய் தன்னை பற்றி சொல்லிக் கொள்வது? அவன் விவரம் தெரிந்ததும் மறுத்துவிட்டு போய்விட்டால் அவனே மற்றவர்களிடம் அவளை பற்றி சொல்ல மாட்டானா? அவள் ரகசியமாக பாதுகாத்து வந்த ஒன்று அம்பலத்துக்கு வந்தால் அவளால் தாங்கிக் கொள்ள முடியுமா? ஆனால் சொல்லாமல் தான் எப்படி இருப்பது? அவளுக்கு ஓ என்று கத்த வேண்டும் போல் இருந்தது. இந்த திடீர் பிரச்சனைகள், வேண்டாத குழப்பங்கள் எல்லாம் எதற்கு? இவ்வளவு நாள் இருந்த மாதிரியே இருந்து விட்டால் ஏதும் குழப்பமே இல்லையே. இந்த அப்பாவுக்கு யார் சொல்வது? அவர் எப்படி அவள் மனநிலையை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பிடிவாதமாக போய்விட்டார். அவளால் தனியாக வாழ்க்கையை நடத்த முடியும் என்கிற நம்பிக்கையே அவருக்கு இல்லை என்று தெரிந்தது. அவரது 10ஆம் பசலித்தனத்துக்கு யார் காரணம்? முராதாபாதா? அதில் ஊன்றிவிட்டிருக்கும் வேரை பீத்து கொள்வதுதான் எப்படி சாத்தியம்? அவள் கடைசியில் நடப்பது நடக்கட்டும் என்று தன் அலுவலர்களை பார்த்து கொண்டே இருந்தாள். மாலை மெத்தென்று இறங்கின மாதிரி இருந்தது. சிலசிலவென்று காற்று அடித்து கொண்டிருந்தது. பறவைகளின் ஆரவாரத்தை கேட்டபடி அவள் உட்கார்ந்திருந்தாள். ஒரு பறவையாக பிறந்திருந்தாலும் பிறவி எடுத்ததற்கு பயன் இருந்திருக்கும் என்று தோன்றியது அவளுக்கு. என்ன, பெரிய தபசில் உட்கார்ந்திருக்கிறாயா என்று குரல் கேட்டது. உஷா திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அவளுடைய சிநேகிதி வினோதினி நின்றிருந்தாள். அவளை பார்த்தது அவளுக்கு திடீரென்று ஒரு மலர்ச்சி ஏற்பட்ட மாதிரி இருந்தது. கிட்ட அவள் வருகையில் பர்ஃப்யூம் நெடி ஆளை தூக்கிற்று. உடம்பை ஊட்டின மாதிரி சாடின் சில்க் புடவை உடுத்தியிருந்தாள். நளினமும் பெண்மையும் குழைய அவள் எதிரில் நிற்கையில் உஷாவுக்கு மனதை மறுபடியும் ஒரு தாபம் நிறைந்தது. அவள் சற்றென்று சமாளித்து கொண்டு அவளை பார்த்து சிரித்தாள். வா வா, அத்தனை சென்ட் போட்டு கொண்டு வந்தால் என் தபசுக்கு ஏது சக்தி என்றாள். வினோதினி சிரித்தாள். நீ தபஸ் எல்லாம் செய்ய வேண்டாம், நான் கொடுத்த இன்டிமேட்டை போட்டுக்கொள். உனக்கு இன்டிமேட்டாக ஒருத்தர் கிடைத்து விடுவார். உன்னுடைய விளம்பரம் நன்றாக தான் இருக்கிறது. காரியம் அவ்வளவு சுலபமானால் கல்யாணமாகாத பெண்களே யாரும் இருக்க மாட்டார்கள். உன்னை மாதிரி அதிசய பெண்கள் தான், அசடுகள் தான் இப்படி வாலிபத்தை வீணடித்து கொண்டு உட்கார்ந்திருப்பார்கள். உஷா பதில் சொல்லாமல் கிளைக்கு கிளை தாவும் பறவைகளை பார்த்து கொண்டிருந்தாள். யார் வீட்டிலிருந்தோ கித்தாரின் இசை இழைந்து இழைந்து வந்து கொண்டிருந்தது. விவரிக்க முடியாத ஒரு சோகம் அதில் ஒலித்த மாதிரி இருந்தது. எத்தனை விதமான சோகங்கள், எத்தனை விதமான மகிழ்ச்சிகள்! வினோதினி பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். அவளிடமிருந்து வந்த மனம் மனோகரமாக இருந்தது. மனதின் மகிழ்ச்சி உடல் முழுவதும் வியாபித்து நிற்கிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு நிறைவையும் மகிழ்ச்சியையும் தன்னால் முழுமையாக அனுபவிக்கவே முடியாது என்று தோன்றியது. அவள் பேச்சை மாற்ற எண்ணி,
சரி, எங்கே போய்விட்டு வருகிறாய்? சொல்லு, உன் கணவர் எங்கே? என்றாள். அவர் டெல்லிக்கு போயிருக்கிறார் என்றாள் வினோதினி. சாயந்தர வேளையில் அவர் இல்லையானால் என்ன செய்வது என்றே புரியவில்லை. இன்றைக்கு ரொம்ப பொழுது போகவில்லை. சரி, உன்னை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். அப்போ பொழுது போகவில்லை என்பதனால்தான் என்னுடைய ஞாபகம் வருகிறது இல்லையா? ஒரு காலத்தில் என் மேல் உயிரையே வைத்திருப்பதாக சொல்வாய் என்று சிரித்தாள் உஷா. உன்னுடைய உயிர் கிளைக்கு கிளை தாவுகிறது, அந்த பஜ்ஜி மாதிரி. வினோதினி கலகலவென்று சிரித்தாள். இனிமேல் தாவாது, அழுத்தமாய் அவரிடம் போய் ஒட்டி கொண்டிருக்கிறது. குழந்தைகள் பிறந்தால் அவர்களிடம் ஒரு பங்கு போகும். உஷா, இதன் முழு அர்த்தம் உனக்கு புரியவே புரியாது, நீ கல்யாணம் செய்து கொள்ளும் வரை. அன்பை பெறுவதை விட அன்பை செலுத்துவதில்தான் அதிக நிறைவு ஏற்படுகிற மாதிரி இருக்கிறது எனக்கு. நாம் நமக்காக வாழவில்லை, மற்றவர்களுக்காக வாழ்கிறோம் என்ற நிறைவு. கல்யாணமாகாமல் நீ கழிக்கும் நாட்கள் எல்லாம் உன்னையே நீ அழித்து கொள்ளும் நாட்கள். நீ ஏன் இதை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாய்? வினோதினியின் கண்கள் கனவில் மிதந்தன. குரலில் கரிசனம் துணித்தது. இவளுக்கு எப்படி பதில் சொல்வது என்று உஷாவுக்கு திகைப்பாக இருந்தது. நான் எனக்காக வாழ்கிறேன் என்று யார் சொன்னது? வயது காலத்தில் என்னுடைய அப்பா அம்மாவை பார்த்து கொள்கிறேன். ராஜி இன்னும் சின்னவன். மோகன் வீட்டை விட்டே போய்விட்டான். நான் அவர்களை கவனித்துக் கொள்வதில் என்ன தவறு? வினோதினி உஷாவின் சிவந்த கைகளை வருடியபடியே சொன்னாள். நீ இப்படியெல்லாம் சொல்லி உன்னையே ஏமாற்றிக் கொள்ள பார்க்கலாம். உலகம் ஒப்புக்கொள்ளாது. உங்க அம்மா அப்பாவுக்கே பிள்ளையிடம் ஏற்றுக்கொள்ளும் உதவி நியாயமாகப்படுகிற மாதிரி உன்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வது நியாயமாகப்படாது. நீ தனி மரமாக நிற்கிறாயே என்று அவர்களுக்கு உறுத்தி கொண்டேதான் இருக்கும். நீ ஏன் இதை புரிந்து கொள்ளவில்லை? உனக்கு புரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்றன என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது உஷாவுக்கு. நான் தனி மரம் மட்டும் இல்லை, ஒரு மொட்டை மரம், ஒரு கனியோ பூவோ துளிர்க்க முடியாத மரம். எப்படி சொல்வது? அவள் ஒரு பெருமூச்சு விட்டாள். பிறகு சிரித்து கொண்டே, போனால் போகிறது விடு, என் வாழ்க்கையை விரயமாகி போனால் போகிறது. கேவலம் திருமண வாழ்வுக்காக இல்லாமல் வேறு ஏதாவது பெரிய விஷயத்துக்காக, பொதுநல சேவைக்காக நான் பிறந்திருக்கிறேனோ என்னவோ. அதனால்தான் எனக்கு திருமண ஆசையே இல்லாமல் இருக்கிறதோ என்னவோ. என்னை பற்றிய பேச்சை விடு. அம்மா இன்றைக்கு பர்பி பண்ணியிருக்கிறாள், சாப்பிட்டு பார் என்றபடி உள்ளே சென்று தட்டில் பர்பி வில்லைகளை வைத்து தேநீரையும் கலந்து கொண்டு வந்தாள். பிறகு சிறிது நேரம் அவர்கள் பொதுவாகவும் தங்கள் பள்ளி நாட்களை பற்றியும் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தார்கள். இருட்டிவிட்டது என்று வினோதினி கிளம்பி போனதும் உஷாவின் மனதில் மறுபடியும் ஒரு ஏக்கம் புகுந்து கொண்டது. அவள் சற்று நேரம் வானத்தையும் நட்சத்திரங்களையும் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். வாசலில் ஒரு டாக்ஸி வந்து நின்றது. அவள் திகைப்புடன் எழுந்தாள். யாரோ உயரமாக சிவப்பாக வண்டியிலிருந்து இறங்குவது தெரிந்தது. நல்ல எடுப்பான உருவம். கைப்பெட்டியை பிடித்தபடி அவள் அருகில் வந்து, கோபால் சர்மாவின் வீடு இதுதானே என்றான். ஆமாம் என்றாள் அவள். அவன் அவளை ஒரு சுவாரஸ்யத்துடன் பார்ப்பது அவளுக்கு தெரிந்தது. நான் டெல்லியிலிருந்து வருகிறேன் என்று இழுத்தான் அவன். அவள் புரிந்து கொண்டாள். அவளுக்கு லேசாக முகம் சிவந்தது. அவளையும் அறியாமல், உள்ளே வாருங்கள் என்றபடி அவள் சற்றென்று உள்ளே போனாள். அவள் உள்ளே போய் அப்பாவிடம் சொன்னாள். அப்பா, அவரிடம் நீங்கள் எதையும் ஒழிக்கக்கூடாது என்றாள். அப்பா மண்டியை ஆட்டிவிட்டு எழுந்தார். அப்பா வாயிலுக்கு சென்றதும் அவளுக்கு விவரம் புரியாமல் மார்பு படபடத்தது. பிறகு அவள் தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டாள். இப்பொழுது என்ன நடந்துவிட்டது? ஆள் வாட்ட சட்டமாக சினிமா நடிகன் மாதிரி இருக்கிறான் அவன். அப்பா சொல்லும் விவரங்களை கேட்ட பிறகு எங்கே ஒப்புக்கொள்ளப் போகிறான்? கூடத்தில் அப்பாவும் அவனும் தாழ்ந்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். தனக்கும் அவர்களது சம்பாஷணைக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற மாதிரி அவள் ஒரு பத்திரிகையை வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். மனசு அதில் லயிக்காமல் போயிற்று. அரை மணி நேரம் கழித்து அப்பா அவளிடம் வந்தார். அவள் பத்திரிகையிலிருந்து கண்ணை எடுக்கவே இல்லை. உஷா என்றார் அவர். அவள் திரும்பி பார்த்தாள். என்ன என்கிற மாதிரி. அவர் தயங்கிக் கொண்டே சொன்னார். உஷா, உன்னை அவர் பார்க்க வேண்டும் என்கிறார். அவள் முகத்தில் கடுகடுப்பு ஏற்பட்டது. நான் சும்மா ஒரு மியூசியம் பீஸ் மாதிரி வந்து உட்கார மாட்டேன். அவரிடம் என்ன சொன்னீர்கள் என்னை பற்றி என்று சொல்லுங்கள்
அவர் அவசரமாக ஆரம்பித்தார். நான் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறேன். நீ கவலைப்படாதே. அவர் அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. உன்னை பார்க்கணும் என்கிறார். நீ சும்மா வந்து பொதுவாக பேசிக் கொண்டிரேன். அவரை பற்றி உனக்கே ஒரு அபிப்பிராயம் ஏற்படும். உஷா மறுபடியும் பத்திரிகையை தூக்கி பிடித்துக் கொண்டாள். நான் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்றாள். அப்பாவின் குரல் கம்மிய மாதிரி இருந்தது. என்னம்மா இது பிடிவாதம்? நான் உனக்கு எங்கேயாவது கெடுதல் நினைப்பேனா? என்மேல் உனக்கு அவ்வளவு கூட அபிமானமும் மரியாதையும் இல்லாமல் போய்விட்டதா? அவள் சற்றென்று பணிந்து போனவள் மாதிரி பத்திரிகையை கீழே போட்டுவிட்டு எழுந்தாள். அப்பா மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி அவளிடம் சொன்னார். அவரிடம் நான் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். நீ ஏதும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்றார். உஷா தலைப்பை பொருத்தியபடி கூடத்துக்கு சென்றாள். அவன் அங்கே அப்படி வாட்ட சாட்டமாக கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் அவளுக்கு இனம் புரியாத அடிவயிற்றில் ஒரு ஜில்லிப்பு ஏற்பட்டது. இவனா இவனா அவளை ஏற்க சம்மதிப்பான்? அவனுக்கு என்ன தலையெழுத்து? நல்ல ஆரோக்கியமான பெண்ணே அவனுக்கு கிடைப்பாளே. ஒரு ஏழை பெண் கிடைக்காமல் போய்விடுவாளா? அவளை கண்டதும் அவன் எழுந்து நின்று கைகளை கூப்பி நமஸ்கரித்தான். அவளும் கையை கூப்பினாள். இருவரும் சற்று நேரம் எதிரெதிரே உட்கார்ந்திருந்தார்கள். என்ன பேசுவது என்று தெரியாத மாதிரி. அந்த இடைவெளியில் ஒருவரை ஒருவர் எடை போடுகிற மாதிரி அவன் மெல்ல பேச்சை ஆரம்பித்தான். அவளது உத்தியோகத்தை பற்றி விசாரித்தான். எவ்வளவு நாட்களாக உத்தியோகம் பார்க்கிறாள் என்று கேட்டான். அவள் சாதாரணமாக அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாள். அவன் சிரித்துக்கொண்டே பேசுகையில், சிரித்துக்கொண்டே அவள் பேச்சை கேட்கையில் அவள் மனதில் சந்தேக கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. இவன் எதற்காக இங்கே உட்கார்ந்து கொண்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறான்? அவன் தன்னை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தான். நான் ஒரு என்ஜினியர். நேபாளத்துக்கு இப்பொழுது மாற்றி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 15 நாட்களில் நான் ரிப்போர்ட் செய்ய வேண்டும். நேபாளத்துக்கு குழந்தைகளை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர்களை பார்த்து கொள்ள என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. உஷா அவன் பேச்சை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தவள் மெல்ல கேட்டாள். உங்கள் மனைவி இறந்து எவ்வளவு நாளாகிறது? 1 வருஷம் ஆகிறது. இந்த 1 வருஷமாக நான் திண்டாடுவது அந்த ஆண்டவனுக்குத்தான் தெரியும். அவளுக்கு பாவமாக இருந்தது கேட்க. இருந்தாலும் பேசாமல் இருந்தாள். ஏதேனும் பேசினால் அவனுக்கு உற்சாகமூட்டுவதாக இருந்துவிடுமோ என்று நினைத்து. அவன் சற்றென்று எழுந்தான். நான் வருகிறேன். நாளை காலை நான் மறுபடி வருகிறேன். உங்கள் முடிவை சொல்லுங்கள் என்றான். அவள் அதிர்ந்தவள் போல் அவனை பார்த்தாள். அப்படியானால் அவன் முடிவை தீர்மானம் பண்ணிவிட்டானா? அவளை திருமணம் செய்து கொள்ள அவனுக்கு சம்மதமா? அவளுக்கு கண்களை இருட்டி கொண்டு வந்த மாதிரி இருந்தது. இப்படி கூட பிரகிருதிகள் இருப்பார்களா? அவன் பார்ப்பதற்கு நன்றாக இருந்தான். ஆரோக்கியமானவனாக தென்பட்டான். அதிகம் வயது கூட ஆகவில்லை. அப்படி என்ன வேறு பெண் கிடைக்காத அவனுக்கு? அவள் மனதில் எழுந்த குழப்பத்தில் திக்குமுக்காடி போனாள். அவளுடைய முகத்தில் தெரிந்த குழப்பத்தைக் கண்டு அதை லேசாக்க முயன்ற மாதிரி அவன் சிரித்தான். உங்களை மணந்து கொள்ள எனக்கு சம்மதம். என் குழந்தைகளை உங்கள் குழந்தைகளாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் சம்மதித்தால். அவளுக்கு முகம் சிவந்தது. என்ன சொல்வது என்று தெரியாமல் அவள் ஒரு வினாடி திகைத்தாள். முதலிலிருந்தே கல்யாணம் என்கிற எண்ணத்துக்கு அவள் உடந்தை இல்லை. அதில் அவளுக்கு நாட்டமும் இல்லை என்கிற காரணத்தை அவனிடம் எப்படி தெரிவிப்பது? அதை இப்பொழுது சொன்னால் அவளுடைய தந்தையை ஏசி விட்டு போக மாட்டானா? எண்ணமில்லை என்றால் விளம்பரத்துக்கு ஏன் பதில் போட்டீர்கள் என்று கேட்க மாட்டானா? அவள் தன்னை சமாளித்து கொண்டு அவனை பார்த்து மெல்ல கேட்டாள். உங்களிடம் என்னுடைய அப்பா என்னை பற்றி விவரமெல்லாம் சொல்லியிருப்பார் என்று நம்புகிறேன். சொன்னார். அவள் அவனை ஏறிட்டு பார்த்தாள். பின் எப்படி என்னை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறீர்கள்? உங்களுக்கு எவ்வளவோ பெண்கள் கிடைப்பார்களே. எவ்வளவோ பெண்களை பார்த்து விட்டேன். ஒன்று பார்த்தால் ஒன்று இருப்பதில்லை. எனக்கு என் குழந்தைகளை நல்லபடியாய் வளர்க்க படித்த, பொறுப்பு தெரிந்த, மனதளவில் முதிர்ச்சியடைந்த ஒரு பெண் வேணும். உங்களிடம் எல்லாம் இருக்கிற மாதிரி தோன்றுகிறது. என்னிடம் குறையும் இருக்கிறது. அவன் அவளை ஒரு வினாடி ஆழமாக பார்த்துவிட்டு சொன்னான். எனக்கு அது ஒரு பெரிய பொருட்டாக தெரியவில்லை. நான் வாழ்க்கையை நன்றாக அனுபவித்தாகிவிட்டது. என்னுடைய கவலையெல்லாம் என் குழந்தைகளை பொறுப்பாக வளர்க்க வேண்டும் என்பதுதான்.
அவனுடைய உருவத்துக்கும் பேச்சுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருந்தது அவளுக்கு. அதற்கு ஒரு நல்ல வேலைக்காரி போதுமே, ஒரு மனைவி எதற்கு? இதென்ன அசட்டு கேள்வி என்கிற மாதிரி அவன் அவளை வியப்புடன் பார்த்தான். போதும்தான், அவ்வளவு நல்ல வேலைக்காரி கிடைக்க மாட்டாள். கிடைத்தாலும் மிஸ் உஷா, எனக்கு வேலைக்காரியோட ஆயுளுக்கு தோழமை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா? அவள் அதிர்ந்து போனவளாய் அவனை பார்த்தாள். இப்படி கூட ஒரு அதிசய புருஷன் இருப்பானா என்று திகைத்த மாதிரி. நீங்கள் யோசித்து நாளைக்கு உங்கள் முடிவை சொல்லுங்கள் என்று சிரித்தபடி சொல்லிவிட்டு அவன் வெளியேறினான். நாளை என்பது வெகு தூரத்தில் இல்லை என்பது அவளுக்கு உணர்ந்தபோது அவள் மனதில் ஒரு வகை திகைப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டன. புடவையை எடுக்க உஷா பீரோவை திறந்தாள். அந்த சென்ட் பாட்டில் கண்ணில் பட்டது. இன்டிமேட். வினோதினி சொன்னது நினைவுக்கு வந்ததும் அவளது இதழ்களில் புன்னகை அரும்பிற்று. இன்று அந்த சென்ட்டை மேலே பூசிக்கொண்டால் என்ன என்று தோன்றுகையில் அவள் திடுக்கிட்டாள். இன்றைக்கு என்ன திடீரென்று உல்லாச உணர்வு? மனசு ஏதேனும் பேதலித்து போய்விட்டதா? பேதலித்துதான் போயிருக்க வேண்டும் என்று தோன்றியது. வேலைக்காரியோடு என்னால் ஆயுளுக்கும் தோழமையை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா என்று நேற்று அவன் சிரித்து கொண்டே கேட்டுவிட்டு போனது இன்னும் மனதில் தட்டார் மாலை ஆடிற்று. இரவு முழுவதும் அவளை தூங்க விடாமல் அலைகழித்தது. அவன் சிரிப்புக்கும் வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் என்று புரியாமல் அவள் கலங்கினாள். நிஜமாகவே வெறும் தோழமைக்காக அவன் மணக்க விரும்புகிறானா? பிளேட்டானிக் ரிலேஷன்ஷிப், அது சாத்தியமா? அவனை பார்த்தால் உல்லாச புருஷன் மாதிரி தெரிந்தது. அவனுள் அத்தகைய கட்டுப்பாடு இருக்குமா? அவள் தனக்குள் சிரித்து கொண்டாள். ஆண் வர்க்கம் மொத்தமே உல்லாச பிரியர்கள் என்றுதான் எண்ணிக்கொண்டிருப்பதாக அவளுக்கு தோன்றியது. அதில் புலனை அடக்க தெரிந்தவர்களும் இருப்பார்கள் என்று அவளுக்கு ஏன் தோன்றாமல் போய்விட்டது? தன்னுடைய இயலாமையே காரணம் என்று அவள் தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டாள். திருமணம் என்று ஒன்று செய்து கொண்டால் அவளுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? அவளால் அதை பற்றி நினைத்து பார்ப்பது கூட கஷ்டமாக இருந்தது. திருமணமாகாமல் தனியாக வாழ்வது உன்னையே அழித்துக் கொள்கிற மாதிரி என்றாள் வினோதினி. அர்த்தமற்ற வாழ்வு என்றுதான் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்த வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குமா? அவளுக்கும் ஒரு ஆடவன் மேல், அவனது குழந்தைகளின் மேல் ஒரு சராசரி பெண்ணை போல் அன்பு செலுத்த வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாழ்வுக்கு அர்த்தம் இருக்காதா? அன்பை பெறுவதை விட அன்பை செலுத்துவதில் தான் அதிக நிறைவு ஏற்படும் என்றாளே வினோதினி. அதற்கு அவளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அவள் மனதில் இருக்கும் ஏக்கங்கள், சூனியங்கள், பயங்கள் எல்லாம் விலகி தெளிவு ஏற்படாதா? அவளையும் அவளது மனப்பக்குவத்தையும் மதித்து வெறும் தோழமைக்காகவே அவளை மனம் செய்து கொள்ள முன் வந்திருக்கும் ஒருவன் அவளுக்கு புதிய வாழ்வையே கொடுக்க முன் வந்திருக்கும் போது அவளுக்கு ஏன் தயக்கம்? உஷாவுக்கு தயக்கமாக தான் இருந்தது. சிந்திக்க சிந்திக்க குழப்பமாக இருந்தது. இத்தனை நாள் சீராக போய்கொண்டிருந்த பாதையிலிருந்து விலகி தெரியாத பாதையில் காலடி வைக்க பயமாக இருந்தது. அத்தகைய விஷப்பரீட்சை அவளுக்கு வாழ்க்கைக்கு அவசியமா என்று கூட தோன்றியது. எல்லா பெண்களுக்குமே இந்த மாதிரி சந்தேகம் தோன்றாதா என்றிருந்தது. எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக நிற்கும்போது ஒவ்வொரு பெண்ணும் எப்படி கண்ணை மூடிக்கொண்டு திருமணத்துக்கு சம்மதிக்கிறாள் என்று அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எந்த உணர்வு அவர்களை சம்மதிக்க வைக்கிறது? இது இனச்சேர்க்கையின் கவர்ச்சி அல்லவா? அவளுக்கு அதில் என்ன கவர்ச்சி இருக்கிறது? இருந்தும் இத்தகைய சந்தர்ப்பம் எப்பொழுது வரப்போகிறது? அவளை பற்றி உண்மையை அறிந்து கொண்டும் எவன் அவளை மணக்க சித்தமாய் வருவான்? தோழமைக்காக கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று அவளுக்கு வாழ்வளிக்க எவன் முன் வருவான்? அவளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கும் அப்பா அம்மாவுக்கு விடுதலையை கொடுக்க இதைவிட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குமா? அவள் தனது சிந்தனை செல்லும் ஓட்டத்தை கண்டு அதிர்ந்து போனாள். சட்டம் படித்து உத்தியோகம் பார்க்கும் பெண் இப்படி நினைக்க தொடங்கிவிட்டால் புத்தி வக்கரித்து போய்விட்டது என்றுதான் அர்த்தம். வாஸ்தவத்தில் நேற்று வந்தவனை பற்றி ஒன்றுமே அவளுக்கு தெரியாது. ஒரு சில நிமிஷ நேரங்களே அவனுடன் பேசியிருப்பவளுக்கு மீதமுள்ள வாழ்வை அவனுடன் கழிக்க நினைப்பது எத்தனை முட்டாள்தனம்! அவன் அழகாய் சிரிக்கிறான் என்பதை தவிர அவனுடைய குணத்தை பற்றி அவளுக்கு என்ன தெரியும்? ஆனால் நல்லவனாக இல்லாவிட்டால் குழந்தைகள் மேல் அவ்வளவு பாசத்தை வைத்திருப்பானோ? குழந்தைகளுக்காக வெறும் தோழமைக்கு கல்யாணம் செய்து கொள்வானா? இந்த மாதிரி குழப்பமான எண்ணங்களில் உஷாவுக்கு தலையை சுற்றியது. அவள் தலையை சிலிர்த்து கொண்டாள். அவளுக்கு புதிய பிரச்சனைகள் வேண்டியதில்லை. இத்தனை வருஷங்கள் தனியே வாழ்க்கையை ஓட்டிவிட்டவளுக்கு இனிமேலும் வாழ முடியும், யாருடைய துணையும் இல்லாமல். அவன் மறுபடியும் வந்தானால் இஷ்டமில்லை என்று விட வேண்டும்.
வேறு வழி இல்லை. ஒரு சராசரி பெண்ணின் வாழ்வு அவளுக்கு இல்லை. அம்மா கண்ணீர் சிந்தினாலும், அப்பா கோபித்தாலும் அவளது வாழ்க்கை புதிதாக மலர முடியாது. அவள் மளமளவென்று கோர்ட்டுக்கு போவதற்கு ஆயத்தமானாள். இன்டிமேட் பாட்டில் கண்ணுக்கு படாமல் பின்பக்கம் மறைத்து வைத்தாள். வெறும் வாசனைக்கே இவ்வளவு சக்தி என்றால் உடல் கவர்ச்சிக்கு எத்தனை சக்தி இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அத்தகைய எண்ணங்களே தனக்கு ஒவ்வாத எண்ணங்கள் என்று தோன்றியது. அவள் செருப்பை மாட்டிக்கொண்டு கிளம்புகையில் அப்பா எதிர்பட்டார். என்னம்மா உஷா, அவர் வந்தால் என்ன சொல்லட்டும்? அவரை நேரடியாக பார்க்காமல் எங்கேயோ பார்த்து கொண்டு பதில் சொன்னாள். அதெல்லாம் எனக்கு இனிமேல் சரிப்பட்டு வராதப்பா, எனக்கு இஷ்டமில்லை. அவர் அதிர்ந்தவர் போல் அவளை பார்த்தார். என்னம்மா, இந்த மாதிரி ஒரு இடம் எங்கே நமக்கு கிடைக்கும்? பகவானாக பார்த்து அனுப்பியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் பகவானுக்கு வேறு வேலை இல்லை. இந்த மாதிரியெல்லாம் அனுப்பி நம்ம புத்தியை சோதிக்கிறார், அவ்வளவுதான். விவேகமாக நடந்து கொள்கிறோமா என்று பார்க்கிறார். அம்மா உள்ளே இருந்து வருவது தெரிந்தது. அவள் சாதாரணமாக பெரிய விஷயங்களை பற்றி உஷாவிடம் பேசவே மாட்டாள். எதனால் இந்த தயக்கம்? ஏதாவது குற்ற உணர்விலா என்று உஷாவுக்கு தோன்றும். அவள் கண்கள் இப்பொழுது சிவந்திருந்தன. அழுதிருக்க வேண்டும். உஷாவை கெஞ்சுகிற மாதிரி பார்த்தாள். உஷா, தயவு செய்து செய்துக்க மாட்டேன்னு சொல்லிடாதே. உனக்கும் ஒரு கல்யாணமாகாதா என்று நான் வேண்டாத தெய்வங்கள் இல்லை. அந்த கவலையே என்னை உருக்கி கொண்டிருக்கு. ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்கு. நாங்கள் போய்விட்டாலும் உன்னை பார்த்துக்கிறதுக்கும் உன்மேல் பிரியம் வைக்கிறதுக்கும் ஒரு நல்ல மனுஷன் தயாராக இருக்கிற மாதிரி தெரிகிறது. எங்கள் கவலையை பற்றி நீ யோசிக்க வேண்டாம்மா. அம்மாவின் கண்ணீர் இன்னும் எரிச்சலை தந்தது. என் மனசு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் யோசித்தேலா? அவர் நல்ல மனுஷன்னு ஒரு அரை மணி பழக்கத்தில் சொல்ல முடியுமா? அவளுக்கு கோபம் வெடித்தது. நீ பேசுறது குதர்க்கமாக இருக்குது உஷா. என்னை கல்யாணம் செய்து கொள்கிறப்போ நான் நல்லவளா கெட்டவளான்னு உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? இதிலெல்லாம் ஒரு ரிஸ்க் இருக்கத்தான் இருக்கும் என்றார் அப்பா. நான் அந்த ரிஸ்க்கை எடுத்துக்கொள்ளணும்னு என்ன அவசியம் வந்துவிட்டது? இப்போ என்னால் தனியாக இருக்க முடியாதா? நீங்கள் தான் இல்லையா துணைக்கு? இல்லை, நான் பாரமாக போய்விட்டேனா? அம்மா பதில் பேசாமல் ஓ என்று அழுதாள். அப்பாவுக்கு முகம் ஜிவ் என்று ஆகிவிட்டது. உன்மேல அக்கறை உள்ளவர்களிடம், உன்னை விட பெரியவர்களிடம் நீ இந்த மாதிரி பேசுவது கொஞ்சம் கூட நல்லா இல்லை உஷா. ஏதோ அவன் பார்க்க டீசெண்டாக இருக்கான், கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்குறான், உன்னுடைய குறையை பொருட்படுத்தாமல் கல்யாணம் செய்துக்கிறேன்றான். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் மறுபடி வருமானு நானும் உன் அம்மாவும் நினைக்கிறோம். நாங்கள் அப்படி நினைக்கிறது தப்புன்னு நீ நினைச்சானா அப்புறம் உன் இஷ்டம். அப்பா படபடப்புடன் அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார். உஷாவுக்கு வேதனையாக இருந்தது. இந்த மாதிரி அம்மா அப்பாவுடன் கோபமாக பேசியோ வாதாடியோ அவளுக்கு பழக்கமே இல்லை. அன்பையும் பணிவைத்தான் இது நாள் வரையும் காட்டியிருக்கிறாள். இப்பொழுது எந்த சைத்தான் வந்து மனதில் புகுந்து கொண்டு ஆட்டம் போடுகிறது? அவள் மனதில் மட்டுமா சைத்தான் புகுந்திருக்கிறது? எல்லோர் மனதிலும் அல்லவா புகுந்து கொண்டு பார்வையினையே திசை திருப்பி விட்டது. அவள் மேலும் தர்கிக்க விரும்பாமல் பர்ஸை தூக்கி கொண்டு கிளம்பினாள். ரேழியில் காலை வைத்து கொண்டே சொன்னாள், எனக்கு யோசிக்க அவகாசம் வேணும். அப்படி சட்டென்று திருமணத்துக்கு என்னால் வர முடியாது. அப்படி சொல்லும்போதே தான் தோற்றுப்போன மாதிரி இருந்தது அவளுக்கு. உன்னை நான் அவசரப்படுத்தவில்லை அம்மா, நிதானமாக யோசித்து சொல்லு. அப்பாவின் படபடப்பு வெகுவாக அடங்கிவிட்ட மாதிரி இருந்தது. அவள் சற்றென்று ஒரு சோர்வு மனதை அழுத்த பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடந்தாள். ஏதோ ஒரு சக்தி அவளை கண்ணை கட்டி எங்கேயோ அழைத்து போகிற மாதிரி ஒரு பிரமை ஏற்பட்டது. கல்லூரியில் ஷேக்ஸ்பியரின் ஜூலியஸ் சீசர் பாடத்துக்கு இருந்தது. அதை படிக்கும்போது அவள் நினைத்து கொள்வாள், எப்படி தலைவிதி என்பது என்ன தடங்களிலும் ஒரு மனிதனை அதன் முடிவுக்கு அழைத்துச் செல்கிறது என்று. வாட் கேன் பி அவாய்டட் ஹூ இஸ் அண்ட் இஸ் பர்பஸ்ட் பை தி மைட்டி காட்ஸ் என்ற சீசரின் வார்த்தைகள் ஞாபகத்திற்கு வந்தன. அவளுடைய வாழ்வும் அப்படித்தான் செயல்படப் போகிறதோ? ஆண்டவன் முன்பே அவளுக்காக தீர்மானித்து வைத்த முடிவைத்தான் இப்பொழுது அப்பாவும் அம்மாவும் செயல்படுத்த முனைகிறார்களோ? அது எதுவாக இருந்தாலும் கலங்கி பயப்படுவதில் அர்த்தமில்லை என்று தோன்றியது. சீசரின் வார்த்தைகள் மறுபடி ஞாபகத்திற்கு வந்தன. உலகத்தில் இருக்கும் விந்தைகளில் எல்லாம் விந்தையானது எது தெரியுமா? மனிதனின் மனதில் தோன்றும் பயம்தான். கோழைகள்தான் தங்கள் சாவுக்கு முன் பல முறை செத்து போவார்கள். அவள் சொல்லிக் கொண்டாள், நான் கோழையாக இறக்க மாட்டேன், வருவது வரட்டும். ஒரு திருப்பத்தில்
நான் திரும்ப வேண்டும் என்றால் திரும்பித்தான் ஆக வேண்டும். பாதை புதியதாக இருக்கிறதே என்று தயங்குவதில் என்ன லாபம்? பஸ்ஸில் பிரயாணம் செய்கையில் ஆணும் பெண்ணுமாக பல பேர் தெருவில் போவது தெரிந்தது. தானும் இந்த மாதிரி ஒரு துணையை பற்றி கொண்டு போக முடியாதா என்று முன்பெல்லாம் அவள் ஏங்கி இருக்கிறாள். இப்பொழுது ஒருவன் துணை வருகிறேன் என்னும் பொழுது அவளுக்கு தயக்கம் ஏற்படுவது அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஏக்கம் இப்பொழுது எங்கே போய்விட்டது? கோர்ட் வாசலை அடையும் போது ரமேஷும் சேர்ந்து கொண்டான். அவளை கண்டதும் அவன் கண்களில் மறுபடியும் சுவாரஸ்யம் தெரிவதை அவள் உணர்ந்தாள். அவன் எதிரில் இருக்கும் வரை, அவள் திருமணமாகாமல் இருக்கும் வரை அவன் இப்படித்தான் இருப்பான் என்று அவளுக்கு அந்த நிமிஷத்திலே தோன்றியது. அவன் அவளை பார்த்தபடியே சொன்னான், இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் வந்துவிட்டேன், பார்த்தீர்களா? குட் என்று அவளும் சிரித்தாள். லைஃபில் மாறுதல் ஏற்படத்தான் வேண்டும், இல்லாவற்றால் சுவாரஸ்யம் ஏது? அவன் ஒரு வினாடி அவளை தீர்க்கமாக பார்த்தான். அதை நீங்களே புரிந்து கொள்ளவில்லை போலிருக்கிறதே என்றாள். அவன் சொல்ல நினைப்பதை அவள் புரிந்து கொண்டாள். இவன் என்ன பேசினாலும் தனக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ள பார்க்கிறானே என்று இருந்தது. அவள் தன்னை சமாளித்து கொண்டு பேசினாள். எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மாறுதல்தான். நேற்று இருந்த மாதிரி இன்று இல்லை. அவன் மெல்ல பரிவு துணிக்க நெருக்கத்தில் வந்து கேட்டான். அப்போ மனசும் மாறும் என்று நான் எதிர்பார்க்கலாமா? அவள் திடுக்கிட்டாள். சம்பாஷணை டேஞ்சர் சோனில் போகிற மாதிரி இருந்தது. அவள் பட்டும் படாமலும் பதில் சொன்னாள். மாறலாம், ஆனால் எந்த திசையில் மாறும் என்று சொல்ல முடியாது. அவர்கள் நடந்து கொண்டே அவனது அறைக்கு அருகில் வந்து விட்டார்கள். அவன் உள்ளே எட்டி பார்த்தான். யாரும் இல்லை என்று உணர்ந்தவனாய் அவளை சற்றென்று கையை பற்றி உள்ளே அழைத்து கொண்டு போனான். அவன் படபடப்புடன் கேட்டான், உஷா, தயவு செய்து எனக்கு காரணத்தை சொல்லுங்கள். 3 நாட்களாக எனக்கு தூக்கமே இல்லை. என்னை மனம் செய்து கொள்வதில் உங்களுக்கு என்ன தடை? அவள் திணறித்தான் போனாள். இதென்ன இவனிடம் தொல்லையாக போய்விட்டது என்று எரிச்சல் வந்தாலும் அவனது பைத்தியக்காரத்தனத்தைக் கண்டு அனுதாபமாகவும் இருந்தது. அவனது மூச்சு காற்று வெகு அருகில் உஷ்ணமாகப்பட்டது. அவள் கஷ்டப்பட்டு தன்னை விடுவித்துக் கொண்டாள். அவனை பார்த்து பரிதாபமாக சிரித்தாள். ரமேஷ், உண்மையை சொல்கிறேன். உங்களை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு சகோதரனை பார்க்கிற மாதிரி தான் இருக்கிறது. வேறு எண்ணமே தோன்றவில்லை ரமேஷ். நான் என்ன செய்யட்டும்? அவள் பேச்சு புரியாத மாதிரி அவன் அவளை பார்த்தான். அந்த எண்ணத்தை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாதா? அவள் தலையசைத்தாள். என்னால் முடியாது ரமேஷ், சாரி. நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள முடியாதா? முடியாது, சாரி என்றான் அவன் விரைப்பாக. நான் உங்கள் எதிரில் இருக்கும் வரை உங்கள் மனம் மாறாது என்றால் நான் விலகிக் கொள்வதுதான் வழி என்று நினைக்கிறேன் ரமேஷ். ரமேஷ் திடுக்கிட்டு அவளை பார்த்தான். வாட் யூ மீன்? அவள் விரக்தியுடன் சிரித்தாள். நாளைக்கு சொல்கிறேன். அவள் வெளியே வரும்போது யார் மீதோ மோதிக்கொண்டாள். அவள் கலவரத்துடன் சாரி என்றாள். கோர்ட்டின் 2 மகா வம்பர்கள் நின்றிருந்தார்கள். அவளுக்கு முகம் சிவந்தது. அவள் விடுவிடு என்று தன் அறைக்கு நடையை கட்டுகையில், வர வர இந்த கோர்ட் கட்டடம் ஒரு மரியாதைப்பட்ட இடமாகவே இல்லாமல் போய்விட்டது என்று அவர்களில் ஒருவர் சொல்வது கேட்டது. அவளுக்கு சுரீரென்று கோபம் வந்தது. இருந்தும் அதை சட்டை செய்யாமல் நடந்தாள். மார்பு படபடவென்று அடித்து கொண்டது. அவர்கள் என்ன அர்த்தத்தில் அப்படி பேசிக்கொண்டார்கள் என்று மறுபடியும் நினைத்து பார்க்கும்போது கோபத்துக்கு பதில் ஒரு அவமான உணர்ச்சி ஏற்பட்டது. உன்னை பற்றி எவன் வம்பு பேசிவிட முடியும் என்று அன்று சுதர்சனம் கேட்டார். அவர் மனசு நல்ல மனசு என்று அவளுக்கு தோன்றியது. வம்பு அவர் வரை போகாவிட்டாலும் அவளையும் ரமேஷையும் இணைத்து வம்பு பேசுகிறவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் என்று தோன்றியது. முராதாபாத்தில் ஒரு விசேஷம். இந்த மாதிரி வம்புகளில் ஆண்கள் மேல் யாருமே குற்றம் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் வம்பில் சிக்குவதெல்லாம் பெண்கள்தான். பெண்கள் ஒழுங்காக இருந்தால் ஆண்கள் வாளை சுருட்டி கொண்டிருப்பார்கள் என்று எண்ணம். யார் என்ன பேசினால் என்ன என்று சும்மா இருக்க முடியவில்லை. பல வகைப்பட்ட மனிதர்களுக்கு பல வகைப்பட்ட நாக்குகள் இருக்கும் என்று சமாதானப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. ரமேஷை ஒரு நிலைக்கு எப்படி கொண்டு வருவது என்றும் புரியவில்லை. அவள் தலையை அழுத்தி பிடித்து கொண்டாள். ஓ, அவளை ஏன் எல்லோரும் அவள் வழியில் போக தன்னிச்சைப்படி இருக்க விடமாட்டேன் என்கிறார்கள்? இதற்கெல்லாம் ஒரு முடிவு காண முடியுமா? எனக்கு தோழமை வேண்டும். அந்த வார்த்தைகளை நினைக்கும்போது அவளுக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. அவனுக்கு அந்த தோழமையை கொடுக்க அவள் முன் வந்தால் அவளது இந்த அன்றாட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு ஏற்படும். அவனது குழந்தைகளுக்கு ஒரு தாயின் அன்பை அவளால் கொடுக்க முடிந்தால்
வாழ்வை எடுத்ததற்கு ஒரு அர்த்தம் ஏற்படும். அவளுடைய புற இழப்பை, அந்தராத்மாவின் ஏக்கத்தை சமாதானப்படுத்தும் நானும் ஒருத்தனின் மனைவி, குழந்தைகளின் அம்மா என்று பெருமையோடு வளைய வரலாம். நார்மல் பெண் மாதிரி. பிறகு எந்த ரமேஷும் மகேஷும் என்னை திருமணம் செய்து கொள் என்று தொந்தரவு செய்ய வாய்ப்பு இருக்காது. வம்பர்கள் நாக்கை வளைத்து பேச சந்தர்ப்பம் இருக்காது. ரமேஷ் இப்படி தொந்தரவு செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் தன்னையும் மீறி அவனிடம் உண்மையை சொல்லிவிடுவோமோ என்று அவளுக்கு பயமாக இருந்தது. யோசனை செய்ய செய்ய மூளை வெடித்துவிடும் போல் இருந்தது. லஞ்ச் பிரேக்குக்கு முன்பே தலையை வலிக்கிறது என்று அரை நாள் லீவு போட்டுவிட்டு அவள் வீட்டுக்கு சென்றாள். அம்மாவிடம் கேட்டு சூடாக காஃபி வாங்கி குடித்துவிட்டு தன் அறைக்கு சென்று தாழிட்டு கொண்டு படுத்தாள். வெகுநேரம் வரை மனதில் சிலந்தி கூடுகளாக பின்னிக் கொண்டிருந்தன. அவளது வாழ்வே பெரிய சிலந்தி கூடாய் அதில் அவளே மாட்டிக்கொண்டு விட்ட மாதிரி இருந்தது. ஒன்று மட்டும் அவளுக்கு நிச்சயமாக தெரிந்தது. இந்த உலகத்தில் தன்னந்தனியாக யாரும் அவரவர் இச்சைப்படி வாழ முடியாது. எதற்காகவாவது, யாருக்காகவாவது, எந்த ஏற்பாட்டுக்காகவாவது பணிந்துதான் ஆக வேண்டும். இதில் எந்த முரண்பாட்டையும் சமூகம், முக்கியமாக அவளுக்கு தெரிந்த முராதாபாத் சமூகம் ஒத்துக்கொள்ளாது. அவள் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தபோது வராந்தாவில் இறங்கிய சூரியனின் ஒளிக்கீற்றுகள் சக்தியற்று கிடந்தன. பறவைகளின் ஆரவாரமும் சிலுசிலுவென்று அடிக்க ஆரம்பித்த காற்றும் இன்றைய பொழுது முடியப் போகிறது என்கிற மாதிரி இருந்தது. அவளது வாழ்க்கையின் முதல் பாகம் முடியப் போகிறது என்கிற மாதிரி. அவள் வராந்தாவின் படிக்குரட்டில் உட்கார்ந்து கொண்டாள். பறக்கும் பறவை, ஓடும் மேகங்களை பார்த்தபடி அப்பா வராந்தாவில் இருந்த ஈசி சேரில் வந்து உட்கார்ந்தார். அந்த கிட்டாரின் இசை மறுபடி பக்கத்து வீட்டிலிருந்து கேட்டது. சோகத்தை இழைத்து இழைத்து விநியோகிக்கிற மாதிரி. அவளுடைய முடிவுக்காக அப்பா காத்திருக்கிறார் என்கிற உணர்வோடு அவள் வெட்ட வெளிச்சத்தை பார்த்தபடி சொன்னாள். அவர் வந்தால் எனக்கு திருமணத்துக்கு சம்மதம் என்று சொல்லிவிடுங்களப்பா. அவளது குரல் அவளுக்கே வித்தியாசமாக இருந்தது. நெற்றியில் வியர்வை துளிர்த்து மார்பு படபடத்தது. இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.